உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்து பெரம்பலூர் மாவட்டம் களரம்பட்டி கிராமத்தில் உள்ள தேம்பாடி அம்மனை பற்றி சொல்கிறேன். எங்கள் ஊர் தேம்பாடி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இன்று வர எங்களாலேயும் எங்களை சுற்றியுள்ள கிராமங்களாலும் நம்பப்பட்டு வருது. இந்த சாமியோட வரலாறு ஊர் பெரியவங்க சொல்கிறப்ப கேட்குறவங்களுக்கு ஒரு சிலிர்ப்பே வந்துடும். அப்படி இருக்குங்க இந்த அம்மன் எங்கள் ஊருக்குள்ளே வந்த வரலாறு. எப்போதுமே இந்த தெய்வம் மலை குகையில் தாங்க இருக்கும். இந்த அம்மனுக்கு திருவிழா போட்டால் மட்டும் முறைப்படி மலை குகையிலிருந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்படி இந்த அம்மன் தெய்வம் ஊருக்குள்ளே வந்தால் எந்த ஜாதி மனுஷங்களாக இருந்தாலும் ரொம்ப சுத்தபத்தமாக பயபக்தியாக தான் இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள், மாதவிடாய் கால பெண்கள் எல்லோருமே எல்லை தாண்டி போயிடணும். அவங்களுக்கு உணவோ உடையோ கொடுக்க போகிறவங்க மீண்டும் குளிச்சுட்டு தாங்க எல்லைக்குள்ளேயே வரணும். இதை எல்லோருமே கடைபிடிப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கை, அதையும் தாண்டி கொஞ்சம் பயம். இந்த சாமி ஏதாவது செஞ்சிடும் அப்படின்னு தான். இந்த சாமி விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை வந்துடும். இல்லை அந்த சாமி நம்பிக்கையை வர வச்சிடும். இது அனுபவம். அப்படி நிறைய சம்பவங்கள் எங்களை சுற்றி எங்கள் ஊருக்குள்ளே நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து 40 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க. அதன் பிறகு இன்று தான் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. அதுவும் சிறப்பாக, சீரும் சிறப்பாக 8 திசையிலையுமே எக்கச்சக்க மக்கள் மகிழ்ச்சியாக நிற்கிறாங்க. எந்த ஒரு தள்ளுமுள்ளும் இல்லாமல், ஒட்டிக்காமல், உரசிக்காமல், உணர்வுபூர்வமாக உற்சாகமான மக்கள் கூட்டம் அது. யாக குண்டத்திலிருந்து கும்பங்களை தூக்கிக்கிட்டு சாமிகளும் சில முக்கியஸ்தர்களும் சாரத்து மேலேறி கோபுரத்தை நோக்கி போகிறாங்க. கருட பகவான் மேற்கால மலையிலிருந்து புறப்பட்டு அப்படியே பொறுமையாக வராரு. வந்துக்கிட்டே இருந்தார். மேலே எல்லோரும் ஏறி நிற்கிறாங்க. கோவிலுக்கு மேலே கருட பகவான் அப்படியே சுற்றுறாரு. திடீர்னு வானத்தில் சூரியனை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டம் உருவாகுது. அந்த உருவான வட்டத்தை எல்லோரும் மக்கள் வியப்பாக பார்க்குறாங்க. சூரிய பகவான் வட்டமிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கருட பகவான் ஒரு புறம் வட்டமிட, சூரிய பகவான் ஒரு புறம் வட்டமிட்டிருக்காரு. அந்த கருட பகவான் சூரிய பகவான் இட்ட வட்டத்துக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு வட்டம் அடிச்சுட்டு திரும்பவும் கிழக்கால பக்கமாக போயிட்டு அப்படியே பறந்து போயிடுறாங்க. ஜனங்களெல்லாம் சிலிர்ப்படணும், மகிழ்ச்சியுடணும். அந்த நேரத்தில் சாமியோட சக்தியை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோபுரத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. மக்கள் மேலேயும் பறக்கும் நீர்த்திழுக்க இயந்திரத்தின் மூலமாக மஞ்சள் தண்ணிலாம் தெளித்தாங்க. அந்த மஞ்சள் தண்ணி மக்களோட இதயத்தையும் பக்தியையும் நனைத்துவிட்டு மெய் சிலிர்த்து